ஏஎல் கிஷோர் இந்தியன் ஹியூமன் எக்ஸ்போர்ட்டை 1919 4 தலைமுடி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜவுரி முடி. இந்த ஜவுரி முடி பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள், இப்போ அயல்நாட்டில் இருக்க மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா இங்கெல்லாம் இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அந்த ஊரில் வேலை செய்கிறதுனால முடியை கட் பண்ணிவிடுவாங்க. பட் இந்தியாவின் பாரம்பரியப்படி கல்யாணத்தில் நீளமாக முடி இருக்கிறது ஒரு வழக்கம். அதனால் அவங்களுக்கு இந்த நீளமான முடி உடனடியாக தேவைப்படுது. அப்போது ஜவுரி முடி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு ஜவுரி முடி எங்கேருந்து வருதுன்னா, திருப்பதி மாதிரி நிறைய கோவில் இருக்குது. திருப்பதி, பழனி அந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது. இந்த லோக்கலில் சின்ன சின்ன குலதெய்வத்திலேருந்து வடிக்கக்கூடிய மட்டையிலேருந்து வரக்கூடிய முடிகள் இருக்குது. அதை வாங்கி பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஏஎல் கிஷோர் இந்தியன் ஹியூமன் எக்ஸ்போர்ட்டர் 1919 கிட்டத்தட்ட 105 வருடமாக இவங்க கிட்ட சுத்தமான பியூர் நேச்சுரல் ஹியூமன் ஹேர். அதை உங்களுடைய முடி கருப்பாக இருந்தால் நாங்கள் அதே மாதிரி கருப்பாக கொடுப்பாங்க. ஒரு வேளை கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது, வேவியாக இருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரி கலர், எவ்வளோ குவாலிட்டி, ஒரு பீஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க, 100 பீஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க, 1000 பீஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ பரதநாட்டியம் அந்த பெரிய ஈவெண்ட் நடத்துவாங்க, அதிகமான பேர் டான்ஸ், அந்த மாதிரி கொடுப்பாங்க. கல்யாணத்தில் பெண்ணு வீட்டாரில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி நீளமாக ஹேர் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பர்டிகுலராக கொடுக்க முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா அம்மா யார், அக்கா யார், தங்கச்சி யார், யாருமே பாட்டி யாருன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நீளமாக முடி இருக்கும். அது ஒரு ஜாலி. ஒரு முடி குறிப்பிட்ட கலர், குறிப்பிட்ட சைஸ் விட்டுட்டிங்கன்னா சேம் டே கொரியர் அனுப்ப முடியும். ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிப் ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்குற சைஸு, கலர், ஸ்ட்ரக்சர் 2 கிளிப்போ 3 கிளிப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இது என்ன ப்ராடக்ட்னா, நீங்கள் அமேசான் இந்த மாதிரி வெளியில் வாங்குற ஆன்லைன் போர்ட்டலில் வாங்குறதுக்கும் ஏஎல் கிஷோர் இந்தியன் ஹியூமன் எக்ஸ்போர்ட் வாங்குறதுக்கும் இது ஹியூமன் ஹேருக்குன்னே பிரத்யேகமாக இருக்கிற ஒரு கம்பெனி. இது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி. இந்த ஃபேடெக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி. அப்போது உங்களுக்கு கேட்குற பர்டிகுலர் ப்ராடக்ட், அது கரெக்டான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மற்ற இதில் வாங்கினீங்கன்னா அவங்க பர்டிகுலர் இந்த ப்ராடக்ட் மட்டும் விற்க மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1000 ப்ராடக்ட் விற்பாங்க. துணி, ஷூ, செருப்பு, பேக் இதெல்லாம் விற்பாங்க. இப்போ அவங்க கிட்ட இந்த ஹியூமன் ஹேரை பற்றி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்காது. இதுதான் சொல்லிடுவாங்க. பட் இவங்க ஹியூமன் ஹேரை பற்றி நீங்கள் என்ன மாதிரி நாலேஜ் வேணாலும் இவங்க பர்டிகுலராக அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹியூமன் ஹேர் எல்லா சைஸும் கிடைக்கும். மினிமம் 10 இன்ச்சு. பிளாக்கு, ப்ரௌனு, ஸ்ட்ரெயிட்டு, வேவி, கர்லி. ஒரு பீஸ்னா 100 கிராம். இது 100 கிராம் கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும், எவ்வளோ லென்த் வேணாலும் கொடுக்க முடியும். இதில் குவாலிட்டி இருக்குது. இதில் ரிட்டர்ன் கிடையாது. ஆகிய நீங்கள் வாங்கும் போது ப்ரௌன் வேணுமா, பிளாக் வேணுமா, வேவி வேணுமா, கர்லி வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டரில் செலெக்ஷன் பண்ணிட்டு வாங்கிங்க. ஏன்னா ரிட்டர்ன் கிடையாது. ஹியூமன் ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. கோவிலேருந்து காசு கொடுத்து வாங்கி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கும் கோவிலுக்கும் ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா ஏழை மட்டும் இருக்கிறதுனால. அதனால நீங்கள் வாங்குறவங்க